ஆமென். இந்த 5வது நாள் ஜெபத்திலையும் ஆண்டுடைய சமூகத்தில் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஒரு பலத்த அபிஷேகம் நம்மை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஒரு பலத்த விடுதலை நம்மை ஆட்கொள்ளும். ஆமென். பாருங்க, நம்ம எப்போவாவது ஒரு நேரம் ஜெபிக்கிறதுக்கும் எப்பவும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. அவருடைய சமூகத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அவருடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் இன்னும் சிநேகித்து தமது வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆமென். அந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே மரித்த சகோதரனை கர்த்தர் உயிர்ப்பித்து கொடுத்தது போல இந்த 21 நாள் ஜெபத்திலே தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மரித்த அனுபவங்களை உயிர்ப்பித்து கொடுக்க போகிறார். மரித்த மனிதருடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பித்து கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒருவேளை உங்க இருதயத்தில் சில பிள்ளைகளுடைய காரியங்கள், சிலருடைய காரியங்கள் அது முடிந்தது, இது மாறாது, இதில் ஒரு மாற்றம் இல்லை என்று ஒருவேளை ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிறவர், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர், தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் வந்த உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற கிரியைகளுக்காக, ஆமென், அவர் செய்ய போகிற அதிசயமான செயல்களுக்காக, ஆமென், அப்படி சத்த உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க துவங்கும். எஸ் ஜீசஸ், thank you Lord, thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. ஆமென், ஆமென். இந்த 5வது நாளிலும் கர்த்தருடைய மகிமை நம்மை அளவில்லாமல் மூடும்படியாக, கர்த்தருடைய மகிமை நம்மை அளவில்லாமல் மூடும்படியாக, உன்னதத்தின் ஆளுகை நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக, உன்னதத்தின் ஆளுகை நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக, ஆமென், உன்னதத்தின் ஆவியானவர், ஆமென், வைராக்கிய வாஞ்சையாய் கிரியை செய்யும்படியாக அப்படி ஸ்தோத்திரம் பண்ண துவங்குங்க. ஆமென், ஆமென். இன்றைக்கு நாம் நடுவில் கிரியை செய்ய போகிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் உன்னதங்களில் உயர்ந்தவர். ஆமென், ஆமென். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்றவர். ஓ, கர்த்தருடைய உன்னத ஆளுகை ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய உன்னத ஆளுகை ஒவ்வொரு வீடுகளிலும் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சிந்தனைகளை நினைத்து, உங்க பிள்ளைகளை நினைத்தோ, உங்க காரியத்தை நினைத்தோ, கடன் பாரத்தை நினைத்தோ, எதை நினைத்தோ நீங்க கலங்க வேண்டாம். ஏன்னா நீங்க வந்திருக்கிறது அவருடைய பாதத்தில். ஆமென். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய கரத்தின் நிழல் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய துவங்கும். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவருக்கு முன்பதாக கடன் பாரமா இருக்கட்டும், எத்தனை வருடமோ இருக்கிற வியாதியா இருக்கட்டும், எத்தனை லட்சம் கடனா இருக்கட்டும், ஆமென், குடிவெறியில் இருக்கிற உங்க பிள்ளைகளை தொட அவரால் முடியும். ஆமென். உங்க புருஷனை விடுவிக்க அவரால் முடியும். ஆமென். உங்க குடும்பத்தை ரட்சிக்க கர்த்தராலே முடியும். வியாதி படுக்கையை மாற்றி போட்டு ஆரோக்கியத்தோடு தேவனுக்காக நிற்க செய்ய அவரால் முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாய் நாம் நிற்கிறோம் என்பதை உணர்ந்து, உன்னதமானவருடைய வாசஸ்தலத்தில், ஆமென், அவர் தங்குகிற ஸ்தலங்களில் நாம் நிற்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, நீ நெருப்பாய் வருவீ, நீர் காற்றாய் வருவீ, நீர் அக்கினியாய் வருவீ, நீர் அன்பாக வருவீ, நீ நெருப்பாய் வருவீ, நீர் காற்றாய் வருவீ, நீர் அக்கினியாய் வருவீ, நீர் அன்பாக வருவீ. பரிசுத்தரே, 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 நீர் வாருமே,
எழுந்தருளுமே பரிசுத்தரே 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 நீர் வாருமே எழுந்தருளுமே நீ நெருப்பாய் வருவே நீர் காற்றாய் வருவீர் ஆவியானவரே அக்கினியாய் வருவே Yes, Jesus. வருவே நீ நெருப்பாய் ஓ ஆவியானவரே உன்னதமானவருடைய ஆளுகை உன்னதமானவருடைய பலத்த ஆளுகை ஆமென் ஹல்லேலூயா அன்பாய் வந்தீரே என்னை அணைத்துக் கொண்டீரே உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டீரே அன்பாய் வந்தீரே என்னை அணைத்துக் கொண்டீரே உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டீரே நீர் நெருப்பாய் வருவீர் நீர் காற்றாய் வருவீர் நீர் அக்கினியாய் வருவீர் நீர் அன்பாக வருவீர் நீர் நெருப்பாய் வருவீர் நீர் காற்றாய் வருவீர் நீர் அக்கினியாய் வருவீர் நீர் அன்பாக வருவீர் பரிசுத்தரே பரிசுத்தரே சத்த தேவனுக்கு நேராக பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே எழுந்தருளுமே பரிசுத்தரே 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 நல்லவரே மகிமையானவரே மகத்துவமானவைகளை செய்து முடிக்கிறவரே ராஜாதி எழுந்தருளுமே நீருப்பாய் வருவீர் ஒரு பலத்த காற்று ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராய் வீசப்படுவதாக கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு குடும்பங்களிலும் விழுவதாக ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அக்கினி விழுவதாக ஓ ஹல்லேலூயா மேல் வீட்டறையை நிரப்பின பரலோக காற்று ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பட்டும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் கர்த்தருடைய கோராவரி காற்று வீசப்படட்டும் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா சகோதரா சகோதரி நீங்க இருக்கிற இடத்திலே ஜெபிக்க ஜெபிக்க ஆமென் தூரத்துல இருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் தமது காற்றை வீசும்படி பண்ணுகிறார் தூரத்தில் இருக்கிற உங்க கணவனாருக்காக தூரத்தில் இருக்கிற உங்க மனைவி பிள்ளைகளுக்காக கர்த்தர் தமது பலத்த காற்றை வீசும்படி பண்ணுகிறார் ஓ ஹல்லேலூயா இன்றைக்கு ஆளுகை உன்னதமானவருடைய ஆளுகை இன்றைக்கு மகிமை உன்னதமானவருடைய மகிமை அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்தவருடைய பலத்த காற்று ஒவ்வொருவர் மேல வீசப்படுகிறது ஓ ஹல்லேலூயா பரிசுத்தரே 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 நீர் வாருமே எழுந்தருளுமே நீர் நெருப்பாய் வருவீர் நீர் காற்றாய் சொல்லுங்க சொல்லுங்க ஆவியானவரே நீர் அக்கினியாய் என் வாழ்க்கையில வருவீர் நீர் காற்றாய் என் வாழ்க்கையில வருவீர் நீர் நெருப்பாய் வருவீர் ரலலல சிகரதனரனா ரிகபபபல சிகரதனா ஆவியானவருடைய பலத்த மகிமைக்காய் நீ நெருப்பாய் வருவீர் காற்றாய் ரகபலபோ ஷகதனரபௌச்சியா ரிகனாதிரா சிகம் தரபௌரியா ரிகபலபல ஷகதன நல்ல கரம் தட்டி உன்னதமானவரை மகிமைப்படுத்துவோமா ரிபல்போ ஷகதரகசியாத்தனரோ ரிகபலபௌச்சியா ரகசியாத்தனரா எஸ் ஜீசஸ் கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வான் அக்கினிக்காக ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். தீகாமல் அஷிகரதன திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். ஆமென். வல்லமை உள்ளவருடைய கரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து, சர்வ வல்லவருடைய கரத்திற்குள்ளாய் இன்றைக்கு நாம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, இந்த 21 நாட்களும் நீங்கள் அமர்ந்திருக்கிறது சர்வ வல்லவருடைய பாதத்திலே. ஆமென். வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவருடைய வல்லமை உள்ள கரத்திற்குள்ளாய் ஆமென் நாம் நிற்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி ரிகல சிகரமன துனரவோ ஷியாரவல ஆவியின் வரத்தை பெற்றவர்கள் ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அப்படி பேச துவங்குங்க, பேச துவங்குங்க. நிறைவாய் நிறைவாய் அவர் நிறைவாய் எழுந்தருளியாயிற்று. இனி எந்த ஒழுங்கின்மையும் இருக்க முடியாது சகோதரி, இனி எந்த வெறுமையும் வாழ்க்கையில இருக்க முடியாது, இனி எந்த குறைவும் வாழ்க்கையில இருக்க முடியாது. நிறைவானவர் வந்தாயிற்று, நிறைவானவர் வந்தாயிற்று. நீங்க இங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் அமரும். ஆமென் ஆமென். நீங்க இங்க ஜெபிக்க ஜெபிக்க எங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, யார் யார கர்த்தர் தொடணுமோ, யார் யார கர்த்தருடைய கரம் தொடணுமோ, ஓ இந்த 21 நாட்கள் முடிவதற்கு உள்ளாக கர்த்தருடைய கரம் உன் பிள்ளைய ரட்சிக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது. இதோ ஜெபத்தை கேட்கிறவர், ஆமென், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். உம்மிடத்தில் வருவார்கள். Yes Jesus, yes Jesus. ரிகமன சிகரதலரன ரிபலபோ சந்துரகசியாதனரோ ரிகபலபோ சந்தராசகதியாதனரோ ரிபல்போ சந்துரேதனரா. ஹalleluya hallelujah hallelujah. Yes Jesus, hallelujah hallelujah. ஆமென். அநேகர் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்து விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அநேக சாட்சிகளை கர்த்தர் கேட்கும்படி வைத்து கொண்டிருக்கிறார். ஜெபத்தை கேட்க கேட்க மறைந்து கிடக்கிற பிசாசு எல்லாம் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. அநேகருடைய கட்டப்பட்ட வாழ்க்கை கட்ட அவிழ்க்கப்படுகிறது. அவன் ஜெபிக்க முடியாமல் எத்தனையோ வருடங்கள் முடங்கி கிடந்த அநேகரை கர்த்தருடைய கரம் தொட்டு கர்த்தருடைய வல்லமை உள்ள ஜெப ஆவி உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பிரத்யேகமாக ஒரு சகோதரருடைய சாட்சி உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். ஜெயப்பிரகாஷ் என்கிற சகோதரருடைய சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பல வருடங்களாக வெளியே வர முடியாத ஒரு மீள முடியாத பாவத்தினாலே நான் கட்டப்பட்டிருந்தேன். அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக நான் எடுத்த முயற்சிகள் தோல்வியில் தான் முடிந்தது. சரியான விதத்தில் என்னை தேவனிடத்தில் நான் ஒப்பு கொடுக்காததினால் ஆமென், அந்த பாவம் என்னை விட்டு நீங்கவில்லை. அந்த பாவத்தை விட வேண்டும் என்று முயற்சி செய்து பாவத்திற்கு அடிமையாகி இன்னும் பாவத்திற்குள்ளாய் ஆழ்ந்து விழுந்து போனேன். ஆமென். மீளவே முடியாத நிலவரத்தில் இருந்த என்னை தற்செயலாக உங்கள் ஜெபத்தை கேட்கவும் உங்களோடு இணைந்து ஜெபத்திலே என்னை ஒப்பு கொடுக்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்தார். நான் முழுவதுமாக அந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். எத்தனை வருடங்களா மிள முடியாத பாவத்திலிருந்து பாருங்க, அந்த சகோதரர் அழகா ஒரு வார்த்தை அதை எழுதி இருக்கிறாங்க. தேவனிடத்தில் சரியாக என்னை ஒப்பு கொடுக்காததினால் என்னால் அந்த பாவத்தை விட்டு வெளியில வர முடியல. என்றைக்கு சரியா ஒப்பு கொடுத்தாங்களோ அன்னைக்கு கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து பரிபூரணமாய் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதியா இருக்கட்டும், நீங்க இன்னைக்கு பரிபூரணமாய்
சரியாய் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா இன்றைக்கு பார்க்குற இந்த வியாதியை இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவனார், உங்கள் மனைவி யாராக இருக்கட்டும், சரியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் குடும்பத்தில் எங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமோ பில்லி சூரியமோ இனி பழிக்க கூடாது. நாங்கள் முழுவதுமாக முற்று முடிய எங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று குடும்பமாய் அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து நிற்பீங்க அப்படின்னா நீங்களும் உங்க வாழ்க்கையில் அநேக நன்மைகளை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி, யாரோ ஒருவருக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார் என்றால் எனக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அநேகர் சாட்சி சொல்லுகிறாங்க, ஜபத்தை கேட்க கேட்க எங்கள்கிட்ட இருந்த விக்கிரக கட்டு எல்லாம் வாமிட்டிங் மூலமாக வெளியில் போகுது, கொட்டாவியே எங்களை விட்டு வெளியேறுது. தலை பாரம் எங்களை விட்டு நீங்கி போகுது. கர்த்தர் விடுதலையை தந்தார், கர்த்தர் சுகத்தை தந்தார். எங்கேயோ கடல் தாண்டி கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். தேசங்களை கடந்து தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் சமீபமானவர். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆத்துமாவே, அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உங்க இருதயம் தேவனுக்கு நேராக அப்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்துல தருகிறேன். உண்மையா சொல்லுங்க, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்க கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாவியாக என் மீது கிருபையா இருங்க ஆண்டவரே, என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே. உம்முடைய கண்களில் எனக்கு ஒரு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் ஜபத்தில், 5வது நாள் ஜபத்தில் நான் முற்று முடிய என்னுடையவைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகள் உடைய கரத்தில் தருகிறேன், என் குடும்பத்தை உடைய கரத்தில் தருகிறேன், என் தகப்பனார் தாயாரை உடைய கரத்தில் தருகிறேன், என் சகோதர சகோதரிகள் உடைய கரத்தில் தருகிறேன், உடன் பிறந்தவர்களும் உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இனி நாங்கள் அல்ல, எங்கள் தேவனே எங்களை ஆளுகை செய்வீராக. இனி நான் அல்ல, கிறிஸ்து ஒருவரே எங்களை ஆளுகை செய்வீராக. இனி நான் அல்ல, உன்னதமானவருடைய ஆளுகை மட்டும் என்னிடத்தில் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. தேவதூதன் மரியாளுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், உன்னதமானவருடைய பலம் உன் மீது நிழலிடும் என்று. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் வார்த்தை கொடுக்கிறார். உன்னதமானவருடைய பலம் உன்னில் நிழலிடும். நீ தேவ சமூகத்தில் சரியாய் உங்களை சமர்ப்பிப்பீர்கள் ஆனால் உன்னதமானவருடைய பலன் உங்களிலே நிழலிடும். இயேசு என்கிற பரிசுத்தம் உங்களிடத்திலிருந்து பிறக்கும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அற்புத அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இதோ உங்கள் கூடாரங்களின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இதோ உங்க குடும்பங்களில் அசைவாடுகிறார். உன் மீது கர்த்தர் அசைவாடுகிறார். தனிப்பட்ட நபர் மீது கர்த்தருடைய ஆளுகை உண்டாகிறது, குடும்பங்களில் மேல கர்த்தருடைய ஆளுகை உண்டாகிறது. நீங்க தனித்திருந்து ஜெபித்தாலும் சரி, குடும்பமாக இருந்து ஜெபித்தாலும் சரி, உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு தொடுகிறது. ஓ ராதா ரேஷிகா ராதா உடமா ஷகரகதன ஹசியாத்துனரு ரிபலகரதன ஷிகலதன. இப்படி தாழ்த்துங்க. பாவியாகி என் மீது கிருபையா இருங்க ஆண்டவரே. உங்க இரத்தத்தினால் எங்களை மூடுங்கப்பா, இந்த இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஆமென். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் எங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆமென். எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படிக்கு உம்மிடத்தில் எங்களுக்கு மன்னிப்பு உண்டு. எங்களை வாழ வைக்கும்படிக்கு, எல்லா பாவ சாபத்திலிருந்து விடுதலை தரும்படி உம்மிடத்தில் எங்களுக்கு சகாயம் உண்டு. கர்த்தருடைய வான் மகிமைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய உன்னத மகிமைக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி காண்பித்து, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை அப்படி இரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. என் பாவங்கள் அதிகம் ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும். என் பாவங்களே எனக்கு விரோதமாக சாட்சியிட்டாலும் உங்க கிருபையின்படி எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, உங்க இரக்கத்தின்படி எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. நீ இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. ரிகலதரல
ಶಿಗರದನ ರಿಕಬರಬಲವೋ ಶಬರಬರಬಲದನ ರಿಕಬರಬಲವೋ ಶಗರಬಲದನ ರಿಕಲದ ಮನರದನರ. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆளுகைக்காக நன்றி. பரலோக தேவனுடைய ஆளுகைக்காக நன்றி. உன்னதமானுடைய ஆளுகைக்காக நன்றி. உன்னதமானவரே, நீர் வாசம் பண்ணும்படியாக உம்முடைய ஜனத்தை நீர் தெரிந்தெடுத்தபடியால் நன்றி. இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உன்னதமானவர் வாசம் பண்ணும்படியாக, உன்னதமானவர் நிழலிடும்படியாக பிரத்யேகமாக உங்களுக்கு மட்டும் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ரகலதன ಶಿಖರದನೋ ರಿಕಮನೋ ಶಗದಲಗಸಿಯಾತನರ ರಿಕಬಲ್ ಬಹುಶಂಧುರಾದರಗಸಿಯಾತನರ ರೀಬಾಮನ ಶಿಗಲತನನ ರಿಕಬರ ಬಹುಶಬಲದರಗಸಿಯಾತನರ ರೀಬಲ ಬಹುಶಬಲಗಸಿಯಾತನರ. அப்படி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் ஆமென் ஒப்பு கொடுத்து என்னை தருகிறேன் நீர் பெருகணும். கிறிஸ்து மட்டும் என்னை ஆளுகை செய்யணும். இனி நான் அல்ல கிறிஸ்து ஒருவரே ஆட்கொள்ளுவாராக. இயேசு ஒருவரே ஆட்கொள்ளுவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே ஆட்கொள்ளுவாராக. உன்னதமான தேவகுமாரன் மட்டுமே என்னை ஆட்கொள்ளுவாராக. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். ஓ, அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு உன்னதமானவர் உன்னதத்தில் இருந்தாகிலும் ஆழத்தில் இருந்தாகிலும் உனக்காக ஒரு அடையாளம், உனக்காக ஒரு ஆசீர்வாதம், உனக்காக ஒரு விடுதலை, உனக்காக ஒரு சுகம், உனக்காக ஒரு சௌக்கியம், உனக்காக ஒரு பாதுகாப்பு, உனக்காக ஒரு பலன், உனக்காக ஒரு சத்துவம் இன்றைக்கு உன்னதமானவர் இடத்தில் இருந்து இப்பொழுது வெளிப்படுகிறது. Yes, Jesus, 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 Jesus. ரகன சிகரனதன திகபமம சிகரவன துரகலதி ரமன சகர ரிபல சிகரந்தனர ரிகபலப ஷபலதர. ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. உன்னதத்தின் ஆவியானவரே, உன்னதத்தின் ஆவியானவரே, ரிகபல சிகரதன என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள் என்று. ஆமென். இன்றைக்கு உன்னத பலத்தினாலே ஆமென் தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உன்னத பலத்தினாலே நிரப்ப போகிறார். உன்னத பலத்தினால் நிரப்ப போகிறார். ஆமென். உங்க ஆவி ஆத்தும சரீரத்தை இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் நிரப்பும்படியாக, உன்னத பலன் உங்களில் நிழலிடும்படியாக. ஆமென். சோர்ந்து போகிற ஆவி அல்ல. ஆமென். மாம்சம் பலகீனம் உள்ளது, உங்க ஆவியே உற்சாகம் உள்ளது. ஆமென். ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. ஆவியானுடைய கரத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. ஆமென். உன்னதத்திலிருந்து தேவ பலன் இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலையும் பலமாய் வந்து வெளிப்படும். உன்னதத்திலிருந்து அக்கினி மகிமை இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலையும் பலமாய் வெளிப்படும். இனி வியாதி இருக்க முடியாது, இனி பிசாசு இருக்க முடியாது, இனி வலு சர்ப்பம் ஒன்ன பின்னி பிணைந்து போராடாது. பின்னி பிணைத்து வைத்திருக்கிற எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகளும் இதோ கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு வெளியேறுகிறது. கரங்களை தட்டி விடுதலையோடு யாரும் மௌனமா நிற்க வேண்டாம். விடுதலையோடு தேவ சமூகத்திலே ஆமென் ஆமென் ஆமென். ஆவில ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறான். இதோ ஆவில கர்த்தருனை எழுப்புகிறார். ஆவில பலனுடையபடி செய்கிறார். மாம்சம் அல்ல, இனி மாமிச எண்ணங்களும் சிந்தைகளும் அல்ல. உன்னதமானவருடைய ஆளுகை, பரலோக ஆளுகை, பரிசுத்தருடைய ஆளுகை, அக்கினி மயமானவருடைய ஆளுகை, வான் மகிமை இதோ உன்னை தொடுகிறது. இதோ தேவ அக்கினி உன்னை தொடுகிறது. பரிசுத்த வல்லமை நிரப்புகிறது. ரீ கரபல சிகதரக சியாத்தனரோ ரீ லௌடக சியாத்தனரா ரீ பலபோ சந்துராதனரா. ஹalleluya ஹalleluya. அப்படி அந்நிய பாஷையை சத்தமா பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க சகோதரா. ஆமென் ஆமென். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச துவங்குங்க. கட்டுகள் அவிழ்கிறது.
கட்டுகள் அவிழ்கிறது. ரிக்க பௌஷ ஹம்தர பௌரியா ரிகம்தர பௌஷ்யாதனா நெறிந்த நாணலே முறியாதவர், மங்கி எரிகிற திரிய அணையாதவர். ஓ ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உன்னை திரும்பவும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் திரும்ப உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ஒரு புதிய அபிஷேகம் உன்னை ஆட்கொள்ளுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தொடுகிறது. வான அக்கினி உன்னை தொடுகிறது. உன்னத மகிமை பரலோக பிரசன்னம் அக்கினி தலை ரிகரஷிகனதனா ரிகபரமோ சந்தரமோ ரிகபரமதமா ரிகமாமனதனா. இதோ பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. ஓ பிசாசுகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. ரிகனதனா. ஆமென் ஆமென் ஆமென். உன்னதமான தேவனே, எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று அலறிக்கொண்டு வெளியேறின அந்த அசுத்தங்கள் எல்லாம் இதோ இதோ மறைந்து கிடக்கிற கட்டுகள் வெளியேறுகிறது. பேசுங்க பேசுங்க பேச துவங்குங்க. ஆமென் ஆமென். விட்டாதீங்க எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். ஆமென் ஆமென் ஆமென். உன்னதமானவர் நிரப்புகிறார், நிழலிடுகிறார் நிழலிடுகிறார். ஆமென். நீ இருக்கிற அறைகளிலே தேவ மகிமை வெளிப்படுகிறது. நீங்க இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. கர்த்தர் எழுந்தருளி ஆயிற்று. கர்த்தர் தமது வானதூத சேனைகளோடு இறங்கி ஆயிற்று. குடும்பத்திலே வீட்டிலே மறைந்து கிடக்கிற அசுத்தங்கள் எல்லாம் இதோ வெளியேற தொடங்குகிறது. அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. விக்கிரக ஆவிகளை துரத்துகிற வல்லமை, விக்கிரக ஆவிகளை துரத்துகிற வல்லமை. ஆமென் ஆமென். எந்த விக்கிரகமா இருக்கட்டும், இனி இருக்க முடியாது, இனி இருக்க முடியாது. ஆமென் ஆமென். விக்கிரகங்களை அழிக்கிற வல்லமை, விக்கிரகங்களை துரத்துகிற வல்லமை. உன் தேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன், மறந்து போகாத. ஆமென். உன் ஆண்டவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன். எந்த விக்கிரகமும் இனி செயல்பட முடியாது. மந்திரவாத கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது. பிள்ளை சூனிய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. எதிர் வல்லமை எல்லா இருளின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. ஓ ஹalleluya. கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆமென். மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இருக்கிற மெய்யான விடுதலை, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற மெய்யான விடுதலை. ரிகபலபோ ஷகரதனரா ரிகமனோ ரகதரகசியாதனரா அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடோ ஆவியானவரே, உன்னதத்தின் ஆவியானவரே, உன்னதத்திலிருந்து உண்டாகிற தேவ பல. அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும்
எங்கள் அக்கினி ஜுவாலையே ஆமென் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார் 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 நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார் ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ஆமென் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் உன்னதமானவர் மேல்வீச்சறையில இறங்கின பரிசுத்த அக்கினி உன்னதமானவருடைய பல உன்னதமானவருடைய பல உன்னதமானவருடைய பல ஒவ்வொருவரையும் நிழலிடுகிறது ஆமென் பலன் இல்லாத உங்களுக்கு கர்த்தருடைய பலன் வெளிப்படுகிறது கர்த்தர் தமது பலத்தினால் உன்னை இடை கட்டுகிறார் ஆமென் உன் கரங்கள் பலப்படுகிறது உன் இருதயம் தேவனுக்குள்ளாய் பலன் கொள்ளுகிறது ஆமென் உங்க இருதயம் கர்த்தருக்குள்ளாய் பலன் கொள்ளுகிறது ரிகலா ஷிகரதா ஆவியானுடைய பல ஆவியிலே உன்னத பல ஆமென் கர்த்தருடைய சத்துவம் இதோ சத்துவமும் வல்லமையும் அவருடைய கரத்திலே இருக்கிறது அவர் வல்லமை உள்ளவர் கர்த்தர் தமது வல்லமையினாலே தமது ஜனத்தை நிரப்புகிறார் ஓ ஹalleluya கர்த்தர் தமது வல்லமையை காண்பிக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் என் வல்லமையை உனக்கு காண்பிக்கும்படியாக என் கரத்தின் வல்லமையை உனக்கு நிரூபிக்கும்படியாக உன் தேசத்திலே கர்த்தருடைய அக்கினியை அனுப்பும்படியாக இதோ நான் உன்னை வல்லமையினால் இடை கட்டுகிறேன் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே ரிக்கவலவோ சந்துராதனரா அசைவாடும் அனலாக்கும் ரிக்கவலவோ ஷவலவலவலவோ ஜுவாலையே ரிக்கவலவலவோ ஷவலவலவோ அசைவாடும் ரிவலவோ ஷவலவலவலவோ அக்கினி ஜுவாலையே ரிமாமாரதலலல ரிவலம் ஷிகரனா தீரமனகசியாதனரா அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை விழுவதாக ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை விழுவதாக எல்லா சாபத் கட்டுகள் உடையட்டும் சத்துருவின் கட்டுகள் உடையட்டும் ஆமென் ஆவியை கட்டி வைத்திருக்கிற அசுத்த கட்டுகள் வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறது இன்றைக்கு சத்துருக்களுக்கு முடிவு உண்டாகிறது பிசாசுகளுக்கு முடிவு உண்டாகிறது விழுந்து போன தூதருடைய கிரியைகளுக்கு முடிவு உண்டாகிறது ஆவிக்குரிய ஜீவியத்தை எழும்ப விடாதபடி உன்னை விழத்தள்ளி கொண்டிருந்த எல்லா அந்தகாரங்களின் மேல கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார் ஆமென் கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார் ஆமென் அதிகாரப்படுத்துகிறார் சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அவைகள் ஒன்றும் இனி உன்னை சேதப்படுத்தாது ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆவியானவர் வாசம் பண்ணும்படியாக
உன்னை தமக்கு ஆலயமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்திருக்கிறார். ரிகபபல ஷிகரதன ரிகபரபலப ஷபரதன ரிஹந்தரகசியாத்தனர ரிகபலப ஷந்தர் கைடகரகத்தியாதனர. ஓ ஹalleluya hallelujah 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 hallelujah. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். அசுத்த ஆவிகள் மேல அதிகாரம் வெளிப்படுகிறது. விக்கிரகங்களின் மேல அதிகாரம் வெளிப்படுகிறது. வியாதிகளின் மேல அதிகாரம் வெளிப்படுகிறது. கர்த்தரை விசுவாசிக்கிறவன், தேவனை விசுவாசிக்கிறவர்களால் அடையாளங்கள் வெளிப்படுகிறது. ஓ ஹalleluya. இதோ உனக்காக ஒரு அடையாளத்தை கேட்டாய் அல்லவோ, உன் பிள்ளைகளுக்காக ஒரு அடையாளத்தை கேட்டாய் அல்லவோ. ஆமென். நான் உன்னை அபிஷேகிப்பதற்கு அடையாளம், நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவது அதற்கு அடையாளம். அடையாளம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ரிகபரபோ சந்துராதனர, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் பலத்தினால் இடை கட்டுகிறார். ஆமென். இன்னும் கரங்களை தட்டி ஆவியானவர் பலத்தினால் இடை கட்டுகிறார். பலத்தினால் இடை கட்டுகிறார். பலத்தினால் இடை கட்டுகிறார். கழுகுக்கு சமானமாக திரும்பவும் புது பலன் உண்டாகிறது. ஆமென். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை. கர்த்தர் வல்லமையினால் இடை கட்டுகிறார். போதாது போதாது, உங்க ஜப வாழ்க்கை இது அல்ல, இது அல்ல. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை கர்த்தர் மாற்றுகிறார். ரிக்கால் அதிகமான சிகரதன பிசாசுகளை கண்டு பயந்து பயந்து வாழ்கிறது அல்ல. ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்வதற்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் இன்றைக்கு வைக்கிறார். அதிகாரப்படுத்துகிற ஆவியானவர். ஆமென் 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 ஆமென். ரிகபல ஷிகதனர ரிகபலமோ ஷபரதன. உன்னதத்தின் பலனுக்காக ஸ்தோத்திரம். உன்னதத்தின் பலன் பலவீனப்பட்ட ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய உன்னத பலன் வெளிப்படுவதாக. ஆமென். வியாதியோடு இருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய உன்னத பலன் வெளிப்படுவதாக. போராட்டத்திலே கண்ணீரோடு கவலையோடு பிரச்சனைகளின் நடுவாய் இருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய உன்னத பலன் இப்பொழுது வெளிப்படுவதாக. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இனி நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வரும்படியாக கர்த்தருடைய பலன் நிரப்புகிறது. பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வரும்படியாக தேவனை மகிமைப்படுத்த இதோ உன்னதமானவருடைய பலத்தினால் இடைப்பட்டப்படுகிறார். ஆமென். எல்லா கட்டுகளும் அவிழ்கிறபடியா ஸ்தோத்திரம். இடுப்பின் கட்டுகள் அவிழ்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். தண்டு வனத்திலே பின்னி பிணைந்து வைத்திருக்கிற சர்ப்பத்தின் கட்டுகள் உடைகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி தொடுகிறது. கர்த்தருடைய வான் அக்கினி தொடுகிறது. கர்த்தருடைய உன்னத அக்கினி ஒவ்வொரு மேலே விழுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகல ஷிகரதனர் ரிகபலவோ சந்தராதனர் ரீபலவோ சந்தர ரகதல் கடகசியாத்தனர் ரீபலவோ ஷபரகசியாத்தனர் ரிகபரபலவோ ஷபரதன. ஆமென். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாரமும் பயங்கரமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. சத்துவமும் வல்லமையும் அவருடைய கரத்திலே உண்டு. ஆமென். அந்த அதிகாரத்தை ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகளை அற்பமா எனப்படுகிற நம்மை கொண்டு அவர் நிரூபிக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த இடத்துல மோசே துரத்தப்பட்டானோ
ஆமே, யாருக்கு வேண்டாம் என்று அவன் புறக்கணிக்கப்பட்டானோ அதே இடத்தில் மோசையின் கைகளை கொண்டு கர்த்தர் அதிகாரத்தையும் பயங்கரமான கிரியைகளை நடப்பித்தது போல, இதோ எந்த இடத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டு நிற்கிறீர்களோ, எந்த இடத்திலே ஆகாதவளாய் தள்ளப்படுகிறீர்களோ, எந்த கண்கள் அற்பமாய் காண்கிறதோ, யாருக்கு தேவையில்லை என்று ஒதுக்கப்படுகிறீர்களோ, அதே இடத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையான காரியங்களை செய்யும்படி அவர் அதிகாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வல்லமையான காரியங்களை செய்யும்படி அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உன்னதமானுடைய கரத்தின் ஆளுகை அளவில்லாமல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. விசுவாசத்தோடு ஆமென், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென் 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 ஹalleluya. வியாதியின் மேல அதிகாரம், பிசாசின் மேல அதிகாரம், ஆமென், மரணத்தின் மேல அதிகாரம், எல்லாம் மரண படுக்கைகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். தேவனை நோக்கி ஜெபிக்க ஜெபிக்க, கர்த்தருக்கு காத்திருக்க அவரை நோக்கி அமர்ந்திருக்க இதோ ஆயுசு நாட்கள் கூட்டப்படுகிறது. ஆயுசு நாட்கள் கூட்டப்படுகிறது. ஆயுசு நாட்கள் கூட்டப்படுகிறது. ரிகலா திகரா ஷிகதந்தரரா. ஆமென். எசேக்கியா ராஜா சிவர்புறமாய் தன்னுடைய முகத்தை திருப்பி, கர்த்தாவே என்னை நினைத்திருளும், உமக்காக பட்ட பிரயாசங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் இருந்தேனே என்று தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க துவங்கிய நேரத்தில் ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டது. ஆமென். இன்றைக்கு அநேகருடைய மரண கட்டுகள் விலகி போகிறது. ஆமென். தற்கொலை பண்ண வேண்டும் என்று எண்ணி பண்ணுகிற எல்லா தற்கொலையின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. குடும்பத்திலே தற்கொலை எண்ணங்களை கொண்டு வந்து அழிக்க வேண்டும் என்று துடிக்கிற அசுத்த ஆவிகள் இன்றைக்கு சுட்டரிக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். சத்துரு வாழ்க்கையை முடிக்கும்படி திட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தரோ உன்னை திரும்பவும் தட்டி எழுப்பி, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியம் அநேகம். ஆமென். உன்னை கொண்டு அநேக திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று ஆயுசு நாட்களை கூட்டுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஆவியானவரே, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Holy Spirit. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த தொடர் ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தொடர்ச்சியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற போராட்டங்கள், கட்டுகள், எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த ஜெபங்களை நீங்கள் தவறாத வண்ணமாய் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளில் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. 3 விதமான விடுதலை குறித்து வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஒன்று, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி. இன்னொன்று, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற இடத்துல நிச்சயம் பரிபூர்ண விடுதலை உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அதத்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்கும்படியாக அதிகமாக நம்ம பலவந்தம் பண்ணுகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்கும் போது மறைந்திருக்கிற போராட்டங்கள்,
நமக்கு தெரியாமல் நம்முடைய தலைமுறையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைந்து போவதற்கு அது சாத்தியமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே என்று கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிப்பாங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆவிக்குரிய சபையில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு விருப்பம் இருக்காது, ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதற்கு விருப்பம் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் எங்கு இறங்கி ஆளுகை செய்கிறாரோ அங்கு விடுதலை நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனுக்காக பயன்பட வேண்டிய ஒரு நபரை சத்துரு தினம் தினம் கட்டுவான். எப்படி அவனை கட்டி விழத்தள்ளலாம் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டேதான் இருப்பான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்ம மேல பலமாய் வந்து அமரும் போது அந்த கட்டுகள் ஒன்றுமில்லாத வண்ணமாய் உடைக்கப்பட்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் மறைவாய் எத்தனையோ கட்டுகளை கட்டி சத்துருவானன் வைத்திருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையில பாவம் மிஞ்சி வல்லமை கொண்டு அது ஒரு கட்டாக கட்டப்பட்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி மந்திரவாதத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். பாரம்பரிய கட்டு, பாரம்பரியமாட்டு தாத்தாவுடைய காலத்தில் இருந்த அதே சாபம், அதே இழப்பு, அதே ஆசீர்வாத குறைச்சல் அப்பாவுடைய காலம், மீண்டும் பிள்ளையுடைய காலம், மீண்டும் பேர பிள்ளையுடைய காலம் தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவோ இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபித்து பார்க்கிறார்கள், விடுதலை இல்லை. ஆனால் ஆவியானவர் இறங்கி வருகிற பட்சத்திலே இந்த மறைவாய் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களும் உடைக்கப்படும். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில தங்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு போகிற இடத்திலே ஒரு உயர்வை காண முடியாத வண்ணமாய் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மறைவா ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு நாளும் சமாதானம் இல்ல, கணவனுக்கு மனைவிக்கும் இடையே ஒவ்வொரு நாளும் சண்டை, ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது. சில பிள்ளைகளுக்கு தாயாரை பார்த்தா தகப்பனாரை பார்த்தா பிடிக்கல, இரவுல தூங்கும் போது தூக்கம் வரல, அலறாங்க, ஏதோ ஒரு கட்டு இருக்கிறது. அந்த கட்டுகள் உடைய வேண்டும். குடும்பம் விடுவிக்கப்பட வேண்டும். விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் பலமா இறங்கணும். ஆவியானவர் பலமா இறங்கும் போது எவ்விதமான போராட்டங்களும் கட்டுகளும் உடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்துல சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் ஒருமுறை பெலிஸ்தியர்களை பழி வாங்கிவிட்டு இவன் போய் ஒரு இடத்திலே ஒளித்திருக்கிறான். அவன் ஒளித்து இருக்கிற இடம் என்ன என்று பார்ப்போமேயானால், நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு நபர் சத்தமா படிங்க. அப்பொழுது பெலிஸ்தியர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி, அதுக்கு முந்தின வசனம் 8, அவர்களை சின்ன பின்னமாக்க சங்காரம் பண்ணி பின்பு போய், பாருங்க, அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி போய் ஏத்தாம் ஊர் கண்மலையில், பின்பு ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். அவன் போய் குடியிருந்த ஒரு சந்து கண்மலை என்று சொல்லப்படுகிற சந்து. அந்த சந்திலே போய் அவன் குடியிருக்கிறான். இன்று நான் சொல்லுகிறேன், ஒரு சத்துருவை ஜெயித்த உடனே, ஒரு பாவத்தை ஜெயித்த உடனே, ஒரு பிசாசை ஜெயித்த உடனே
அந்த பிசாசு என்னை இனிமேல் தொடாது என்று சொல்லி நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா சுற்றுறோம். ஆனால் அதே சத்துரு இன்னும் பலவானாய் இன்னும் போய் ஏளனத்தை கூட்டிக்கிட்டு வர்றான். இவன் என்ன பண்றான்? போய் கண்மலை சந்துல போய் ஒளித்து இருக்கிறான். கண்மலை யாரு? கிறிஸ்து. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள போய் அந்த சந்துல போய் ஒளித்து இருக்கிறான். இன்றும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே அந்த மறைவிடத்துக்குள்ளே ஒளித்திருக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். அல்லேலூயா. சத்துரு தேடி வருகிறான். இந்த பெலிஸ்தியர்கள் தேடி வருகிறார்கள். தேடி வந்து யூதா மனுஷரிடத்திலே, இவனோடு கூட உள்ள யூதா மனுஷரிடத்திலே வந்து கேட்கிறாங்க. கேட்கும்போது பாருங்க, 10வது வசனத்துல கடைசி பகுதி, நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம். இந்த பெலிஸ்தியர்கள் போய் யூத மனுஷரிடத்துல கேட்கிறாங்க, அவன் எங்க இருக்கிறான்? சிம்சன் எங்க இருக்கிறான்? அவனை நாங்க கட்டும்படியா வந்திருக்கிறோம். அப்ப இந்த ஜனங்கள் 3000 பேர், யூதாவில இருந்து 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தியர்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கி வராங்க. அதனால உன்னை நாங்க பெலிஸ்தியர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி இப்ப இந்த சிம்சோனை என்ன பண்றாங்க தெரியுமா? 13வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அந்த பெலிஸ்தியருடைய கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளினாலே அவனை கட்டி எங்கிருந்து கொண்டு போறாங்க? கண்மலையில் இருந்து கொண்டு போகிறார்கள். அல்லேலூயா. கண்மலையில் இருந்து கொண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கண்மலைக்குள்ள ஒளிச்சிருக்கிறான். அவங்க நினைச்சாங்க இவனுடைய வாழ்க்கை முடிஞ்சது. கண்மலையிலிருந்து கட்டி கொண்டு போறாங்க. அடுத்த வசனத்துல அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். நல்லா புரிஞ்சிடுங்க. கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். சத்துரு சந்தோஷப்படுகிறான், நான் கட்டிட்டேன்னு சொல்லி ஆரவாரம் பண்ணுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். உடனே அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறந்து போயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கண்மலை சந்துக்குள்ளாய் ஒளித்திருக்கிற ஒரு பிள்ளையை எந்த சத்துருவும் கட்டி கொண்டு போய் அழிக்க முடியாது. அப்படி அழிக்க நினைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வருகிறார். அந்த கட்டுகளை அறுத்து அந்த இடத்திலே விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஏதோ ஒரு கட்டுக்குள்ளாக நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். ஒரு விசை கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள உங்களை மறைச்சு கொண்டீங்கன்னா, கண்மலையாகி இயேசுக்குள்ள நீங்க போய் ஒளித்து கொண்டீங்கன்னு சொன்னா, பிதாவாகிய தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல பலமா வந்து இறங்குவாரு. எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கட்டும் பரவாயில்லை. இரவுல தூங்க விடாத வண்ணமாய் உங்களை சத்துரு நெருக்கி கொண்டிருக்கலாம். உங்க குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு போராடி கொண்டிருக்கலாம். பரவாயில்லை. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு பலமாய் இறங்கி உங்கள் கட்டுகளை உடைக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து
முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு பரலோக தேவனை நோக்கி பார்த்து அப்படியே கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவே, என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மத்தியில் பலமாய் இறங்க போகிறது. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா விதமான போராட்டங்களும் இந்த நாளில் உடைய போகிறது. நாவ திறந்து கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள ஒப்புக்கொடு. பல நாட்களாய், பல வருடங்களாய் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லையே என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆத்மாவே, தூர தேசத்தில் இருந்து இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லி, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று சொல்லி, இந்த இரவு ஜெபம், இந்த தொடர் ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தின் நாளாய் மாறப்போகிறது. மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிட போகிறார். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு இந்த நேரத்தில் அற்புதம் செய்ய போகிறார். நீ இந்த இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தூர இடங்களில் இருக்கிறவன் பிள்ளைகளை ஆண்டவர் தொட போகிறார். ஒரு மகிமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள ஒளித்திருக்கிறார். உனக்காக பரம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். ஓ, thank you Holy Spirit. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. ஓ, thank you Lord. கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள ஒப்பு கொடுத்திருக்கிற ஆத்மாவே, உன்னை எந்த சத்துரு கட்ட முடியாது. அப்படி கட்டினானாகில் இன்னைக்கு அந்த கட்டை உடைகிறது. அந்த கட்டை கர்த்தர் உடைக்கிறார். ஓ, கர்த்தர் உடைக்கிறார். கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. போராடு, போராடு. ஓ, ராஷாகாலாரா, விடாத, விடாத, விடாத. உனக்காக கிறிஸ்து என்னும் கண்மலை பிளக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக கிறிஸ்து என்னும் கண்மலை உடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் உள்ளப்பட்ட நிலம் போல நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து உனக்காக ஒரு ஜீவநதி பாய்ந்து வருகிறது. பாய்ந்து வருகிறது. பெற்றுக்கொள். பாய்ந்து வருகிறது. விடாத, போராடி ஜெபம். உனக்கான ஜீவநதி பாய்ந்து வருகிறது. உன்னை செழிப்பாக்கும்படியாய், உன்னை விடுவிக்கும்படியாய், உன்னை வாழ வைக்கும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் உனக்கு ஜீவநதி இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஹalleluya. ஓ, ரீமா லாபா ரா ஷாகாலாரா ரீ ஷாகாலா ரீமா லாரா. ஆமென், 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 ஆமென். உன்னை சத்துரு கட்டி வைத்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறான். இனி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி, ஆமே, நீ கண்மலைக்குள்ளாய் மறைந்திருக்கிறாய் ஆத்மாவே. அவனுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம் இன்னைக்கு முடிய போகிறது. அவனுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம் இன்னைக்கு முடிய போகிறது. அவனுடைய கொக்கரிப்பின் சத்தம் இன்னைக்கு முடிய போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி நாம திறந்து ஜெபி. ஓ, ரீபா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. ஓ, ரீபா லாபா ரா ஷாகாலாரா. வல்லமை நாவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டுவாராக. ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டுவாராக. ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டுவீராக. ஓ, ரீ ஷாகாலா ரீமா லாரா. விடாத, விடாத. நாவ திறந்து போராடு. ஆமே, நாவின் கட்டை கர்த்தர் முதலாவது அறுக்கிறார். நாவின் கட்டு அவிழ்க்கப்படுகிறது, அவிழ்க்கப்படுகிறது. ஆமே, நீ விடுதலையோடு ஜெபிக்கும்படியாய் உன் நாவின் கட்டை பரிசுத்த ஆவியானவர் முதலாவது அவிழ்க்கிறார். விடுதலையை பெற்றுக்கொள். Yes, Jesus.
ஹalleluya 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 ஓ ரீமா லாபா ராஷகாலாரா ஆமென் 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 கர்த்தருடைய வல்லமை உன் மேல பலமா இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி, இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி பரலோக வல்லமையை பெற்றுக்கொள். எஸ் ஆமென். உன்னை ஆண்டவர் தொடுகிறார், உன்னை ஆவியானவர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே அக்கினி இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஓ சாப கட்டுகள் அழிந்து மாறுகிறது. ஓ சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து மாறுகிறது. பேசு பேசு நாவ திறந்து பேசு. கர்த்தரனை விடுவிக்கிற நாள், இது விடுவிக்கிற நாள், நீ விடுவிக்கப்படுகிற நாள். அவருடைய பூயா உனக்காகவே வெளிப்படுகிறது, உனக்காகவே வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, நாமத்தினாலே. ஓ ரீமா லா ரா ஷாகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல பலமா இறங்குகிறார், பலமா இறங்குகிறார். ஒரு நெருப்பு போட்ட ஒரு நூலை போல கட்டுகள் இன்றைக்கு அவிழ்ந்து போகிறது, அவிழ்ந்து போகிறது. ஆமென். அவிழ்ந்து போகிறது. கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. ஆமென் ஆமென் ஆமென். ரேஷே காலாராதா. ஓ ரீமா லா ரா ஷாகாலா ரீமா லா காலாரா. இரவு முழுவதும் உனக்கு விரோதமாய் செய்கிற மந்திரவாதம், அந்த மந்திரவாத காட்டு இன்னைக்கு அழிகிறது. இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் அழிகிறது. ஆமென். பரிசுத்த அக்கினி இறங்கி ஓ அதை அழிக்கிறது. கரங்களை தட்டி துதி. ஓ ராகாலா ரீஷாகாலாரா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும், வாய்க்காமலே போகும். இந்த இரவு நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்கிறார், வல்லமையாய் கிரியை செய்கிறார். ஓ ரீஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் ஹalleluya ஹalleluya. எல்லாரும் நாவ திறந்து துதிங்க. ஆமென் ஹalleluya. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ரேகாதாலா ரேஷிகாலா ரகா. ஓ ரீமா லாபா ராஷகாலா ரீமா லாகாலாரா. ஷிகாலா ரகாதாலா ரே. கண்மாலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேகும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மாலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேகும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. கரங்களை தட்டி ஒன்று தண்ணீரே அந்த தேவாவியே. ஆமென். ஜீவநதியே. பாட பாட குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் உடைக்கப்படுகிறது. அவன் திறந்து பாடுமா. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பேன் ஒற்றுகள் அந்த சபைதனிலே எழும்பிட எந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பேன் ஒற்றுகள் அந்த சபைதனிலே எழும்பிட எந்த வேளை இறங்கிடுவே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே. வரம் தாருமே. சத்தமாய் அவளுடன் பெற்றிடவே. வரம் தாருமே. ஒற்று தண்ணீரே அந்த தேவாவியே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவரே அமரவேரா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி நான் பார்க்கிற பிதாவே, இப்பொழுது வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. ஓ கரங்களை தட்டு, கரங்களை தட்டி செபி, கரங்களை தட்டி செபி. ஆத்மாவே கர்த்தரை தொடர்கிறார், கர்த்தர் அடுத்த கட்டத்துக்கு நேரம் கொண்டு செல்லுகிறார். ஆவியில விடுதலை உண்டாகிறது, ஆவியில விடுதலை உண்டாகிறது. பெற்றுக்கொள்.
விடுதலை உண்டாகிறது. ஆவியினர் விடுதலை. எஸ் ஃபயர். ஒரு அக்கினி அபிஷேகத்தை மேல் அமரப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, இதுவரை பெற்றிராத மகிமை, ஓ மகிமை, மகிமை அது உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராலே ஓ மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அலக்களித்துக் கொண்டிருக்கிற பிசாசு வெளியே போ, அலக்களித்துக் கொண்டிருக்கிற சாத்தானே வெளியே போ. அடி வயிற்று வெளியே வா, வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலே. வெளியே வா, ஓ வாந்தி வெளியே, வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக, இறங்குவதாக. வாதாடுகிற, போராடுகிற எல்லா ஆவிகளும் இப்பொழுது மாறி போவதாக. ஆமென். ஜெபி ஜெபி நாவ திறந்து ஹalleluya. ஆமென். பாவம் மிஞ்சி வல்லமையான கட்டாக, ஆமென், கட்டி உன் பிள்ளைகளை, உன் புருஷனை கட்டி வைத்திருக்கிறது. ஆவியானவர் இன்னைக்கு அந்த கட்டை உடைக்கிறார். ஆவியானவர் அந்த கட்டை உடைக்கிறார். அந்த பாவ கட்டு, அந்த பாவ கட்டு ஓ உடைக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ பேசு, நாவ திறந்து சொல்லு. ஓ ரீமா லாபா லாபா ராஷாகாலாரா. பரிசுத்த அக்கினிக்கு முன்பதாக ஒரு மெழுகு உருகுவது போல பாவ கட்டுகள் உருகி போகிறது. பாவ கட்டுகள் உருகி போகிறது. ஆமென். நாவ திறந்து சொல்லு. பாவத்தின் கட்டுகள் உருகி போகிறது, உருகி போகிறது. ஆமென். பாவம் வெற்றி வல்லமை கொண்டு உன் குடும்பத்தை இத்தனை வருட காலம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. ஆத்மாவே, உன் குடும்பம் ஏன் எழும்பவில்லை தெரியுமா? உன் குடும்பம் ஏன் அழிந்து கொண்டிருக்கிற தெரியுமா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏன் முன்னேற்றம் இல்லை தெரியுமா? அந்த பாவத்தின் வல்லமை இன்னைக்கு ஆவியானவர் அழிக்கிறார். ஆவியானவர் அழிக்கிறார். கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. ஆவியானவர் அழிக்கிறார். அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்படுகிறது. அந்த பாவத்தின் வேர் பிடுங்கி எறியப்படுகிறது. கரங்களை தட்டி ஹalleluya. ஓ ரிஷாகாமா லிமா லாரா, ரிஷாகாலா ரீமா லாகாலாரா. ஓ ரீமா லாபா ராகாலாரா. ஆமென். உனக்கு விரோதமாகவே வாதாடுகிற அந்த பாவம், உனக்கு விரோதமாய் சாட்சியிடுகிற அந்த பாவம், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் தலைமுறைக்கு விரோதமாய் சாட்சியிடுகிற அந்த பாவம் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது, இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் அக்கினி அந்த பாவத்தின் வல்லமையை அழிக்கிறது. கரங்களை தட்டி துதி. ஓ ராஷாகாலாரா. ஓ ரீமா லாபா லிமா லாபா ராஷாகாலாரா. ரிமா லமோ கடரமோ ஷாபா லிமா லாபா ராஷாகாலாரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் எழும்பி நின்று சிந்தை யாரும் சிதறவிடக் கூடாது. நீங்கள் எந்த காரியத்திலே மீள முடியாத வண்ணமாய் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை அப்படியே ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவுக்கு முன்பதாய் கொண்டு வாங்க. உங்களை கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்து வைத்துக் கொண்டு பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்க. நீ கிறிஸ்துவை விசுவாசித்தால், கண்மலை சந்துக்குள்ளாக நீ மறைந்து கொண்டால், நீ எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அந்த புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாற போகிறது. இன்னைக்கு வானமண்டலத்தில் ஒரு யுத்தம் நடக்க போகிறது. உன் வீட்டுக்கு நேராக ஒரு யுத்தம் நடக்க போகிறது. ஒரு மகிமை இறங்கி வர போகிறது. நீ எந்த காரியத்தில் வீழ்ந்திருக்கிறாயோ, எந்த காரியத்தில் தோற்றிருக்கிறாயோ அந்த காரியத்தை கர்த்தருக்கு முன்பதாய் வைத்து ஆவியானவரை நோக்கி கூப்பிடு. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். உன்னத தேவனை நோக்கி கூப்பிடு. ஓ ரிஷாகாலா ரீமா லாகாலாரா. ஓ ரிமா லாபா காலா ரிஷாகாலாரா. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஓ பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிறது. ஆமென். அந்த காரியங்களை அழிக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு
எனக்கு விடுதலை உண்டு. விடுதலையை பெற்றுக்கொள். ஓ ரீபா லாரா ஷாகாலாரா. வல்லமை ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்கிறார். வல்லமை ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்கிறார். ஆமென். உன் புருஷனாருக்கு விரோதமாய் போராடுகிற அந்த பொல்லாத வல்லமை இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகிறது. உன்னோடு கூட அன்பு வைக்க முடியாத வண்ணமாய் ஓ போராடுகிற பொல்லாத வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. குடும்பத்தை பிரிக்க வேண்டும் என்று போராடுகிற அல்ல சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து மாறுகிறது. ஒரு அக்கினி இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். கதலாரா ஷிகலாரா தானா ரே கமதாலா ரே கதால ரி ஷிகலாரா தானா ரேஹா. ஓ ரீமா லாரா ஷாகாலா ரீமா லாகாரா ஷாகாலாரா. ஆவியானவர் சொல்லுகிறார், இதுவரை எத்தனையோ முயற்சிகள் எடுத்தோம், தோற்று போன காரியத்தில் இன்னைக்கு ஆவியானுடைய பலம் இறங்குகிறது என்று சொல்லி, ஆவியானுடைய பலம் இறங்குகிறது என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி துதிங்க பாப்போம். கரங்களை தட்டி துதிங்க பாப்போம். ஹalleluya. ஓ ரீபா லாரா ஷாகாலாரா. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். முயற்சி செய்து பார்க்க முடியாத காரியம் அது என்ன காரியமா இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஆமென். சரீரத்தில் வியாதியா இருக்கட்டும், இன்னைக்கு அற்புதம் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் நன்மைகள் நடக்க போகிறது. ஆமென். ஹalleluya. ஒரு கரத்தை பரத்துக்கு நேரா உயர்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லுங்க. சத்தம் உயரட்டு. எனக்கு விடுதலை வேணும். விடுதலை வேண்டும் ஆண்டவரே. எனக்கு விடுதலை வேணும். நான் விடுதலையோடு ஆராதிக்கணும். சொல்லுங்க. விடுதலையோடு நான் ஆராதிக்கணும். எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லுங்க. கேளு ஆண்டவரை பார்த்து, நான் விரும்புறேன் ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும். என் குடும்பம் விடுவிக்கப்படணும். சாபத்துக்குள்ள இருப்பது எனக்கு பிரயோஜனம் அல்ல ஆண்டவரே, நான் விடுதலையோடு கூட உமக்கு சாட்சியை வாழணும். ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாப்போம், எனக்கு விடுதலை வேணும்பா, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹalleluya. கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் சத்தமாய் விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. சத்தமாய் கேளுங்க பாப்போம். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. கரங்களை தட்டி தாருமையா தாருமையா இன்றே தாருமையா. ஹalleluya 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 ஹalleluya. பலமோ அல்லதரக்கிரமமல்ல ஆவியினாலாகோ தேவ ஆவியினாலாகோ. பலமோ அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகோ தேவ ஆவியினாலாகோ. விசுவாசத்தோட எல்லாரும் பலமும் அல்ல பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகோ தேவ ஆவியினாலாகோ. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம். அப்படியே இணைந்து எல்லாரும் ஜெபிக்க பார்ப்போம். நாங்க பாணி கேளுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
கேட்கிற இந்த நொடி பொழுதுல, கேட்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. தாருமையா தாருமையா தாருமையா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோமா? ஓ ரிஷா காலாரா, ஓ ரீமா லாரா ஷாகாலாரா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. மரண கட்டுகள் இன்று இந்த இரவு நேரத்தில் ஓ கலந்து போகிறது. ஓ பாதாள கட்டுகள் இந்த வேளையில் அழிகிறது. கரங்களை தட்டி துதி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஹalleluya ஹalleluya. ஆமென். மரணத்தின் வல்லமை அழிக்கப்படுகிறது. எல்லா பாதாளத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகிறது. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஹalleluya ஹalleluya. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ மேல ஒரு அபிஷேகம் பலமா இறங்கி வருகிறது. பலமா இறங்கி வருகிறது. இந்த இரவு நீ விடுவிக்கப்படுகிறாய். ஆத்துமாவே விடுவிக்கப்படுகிறாய். ஓ மரண கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஓ மரண பயம் இயேசுவின் நாமத்தினாலே ஓ அழிந்து போகிறது. ஓ கரங்களை தட்டி துதி இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. பல வருடமாய் ஆமென் தலைமுறை தலைமுறையாய் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பார்வோனின் வல்லமை இந்த இரவு உடைக்கப்படுகிறது. ஓ இந்த இரவு உடைக்கப்படுகிறது. நீ விடுவிக்கப்படுகிறாய். நீ விடுவிக்கப்படுகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே நீ விடுவிக்கப்படுகிறாய். ஆமென். அவர் திறந்து ஹalleluya. ஓ ரீமா லா ரா ஷாகாலாரா. உன் பெருமூச்சின் சத்தம் கேட்டு ஆண்டவர் இந்த இரவுல இறங்கி உனக்கு அற்புதம் செய்கிறார். இந்த இரவு நேரத்தில் அற்புதம் செய்கிறார். கரங்களை தட்டி ஆவியில விடுதலையை பெற்றுக்கொள். ஆவியில விடுதலையை பெற்றுக்கொள். ஆவியில விடுதலையை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஓ ரீமா லாபா லாபா ரா. ஓ ரீமா லாபா ரா ஷாகாலாரா. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஆமென். வீடு வாசல்களை ஏற்படுத்துகிற கர்த்தர், கட்டுண்டவர்களை விடுவிக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி துதி. ஆமென். ஒரு அபிஷேகம் மேல் அக்கினியா இறங்கி வருகிறது. அக்கினியா இறங்கி வருகிறது. இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அக்கினியாய் அக்கினியாய் என் மத்தியிலே பலமாய் ஓ வெளிப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஓ வெளிப்படுகிறார். வேலை காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். படிப்பு காரியத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஆமென். ஆண்டவருடைய கரம் உனக்காய் வெளிப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்ல. ஓ ரீமா லா ரா ஷாகாலாரா. ஆமென். கட்டுண்டவருடைய பெருமூச்சை கேட்கிற கர்த்தர். கட்டுண்டவருடைய பெருமூச்சை கேட்கிற கர்த்தர். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தர். உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். விடுதலை தருகிறார். விடுதலையோடு கூட உன்னை வெறுமையாய் அனுப்புகிற தெய்வம் அல்ல. விடுவித்து உன்னை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தாட்டி ஓ பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். உனக்காய் வானத்தில் பல வீடு திறக்கப்படுகிறது. உனக்காய் வானத்தில் மதங்கள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாகாலாரா. ரீமா லபோ கடரபோ ஷபா லமா லேமா லபரா. உனக்காக வானத்தின் மதங்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். ஹalleluya. ஓ ரீமா ரா ஷாகாலாரா. அக்கினியை போட வந்து இப்பொழுது பற்றி எரியும் என்று சொன்னபடி பற்றி எரிகிறது. ஆமென். பற்றி எரிகிறது. ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதுமாய் அக்கினி ஜுவாலையாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அக்கினி ஜுவாலையாய் ஆண்டவர் மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அக்கினி ஜுவாலை உன்மேல இறங்கி வருகிறது. புது அபிஷேகம். இனிமேல் நீ ஊழியக்காரி. இனிமேல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உன் மேல கர்த்தர் வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஓ இந்த சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஊழியத்திலே மாற்றத்தை கட்டளை இடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே.
ஓ ரீமா லாபா ரா ஷாகாலா ரீமா லாபா ரா ஷாகாலாரா. எல்லாரும் கரங்களை தட்டி துதிங்க பாப்போம். சிறைப்பட்டு போனவர்களை ஆண்டவர் தீவிரமாய் விடுவிக்கிற கர்த்தர். ஆமென். தீவிரமாய் விடுவிக்கிற கர்த்தர். சிறைப்பட்டு போன ஆத்மாவே உன்னை ஆண்டவர் இந்த நாள்ல விடுவிக்கிறார். ஆமென். 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 நீ கிரயம் இல்லாமல் ஆமென் இலவசமாய் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறாய். இலவசமாய் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறாய். இயேசுவின் நாமத்தினாலே இலவசமாய் உனக்கு விடுதலை உண்டாகிறது. எஸ் ஆமென். கர்த்தர் நீ விடுவிக்கிறார். ஆமென். அந்த மந்திரங்கள் எல்லாம் அழிகிறது. உன் சரீரத்தை சுற்றி பிணைந்து போராடுகிற எல்லா ஆவிகளும் அழிகிறது. ஆமென். அழிகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பலவந்தங்களும் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. இந்த இரவு நேரத்திலே உனக்கு ஒரு விடுதலை. இனிமேல் நீ நிம்மதியாய் தூங்குவாய். இரவிலே மாத்திரை ஆமென் விழுங்கி தூங்குகிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஓ ரீமா லாபா ரீஷாகாலா ரீமா லாகாலா ரா ஷாகாலாரா. வல்லமை ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறைப்பட்டு போன என்னுடையவர்கள் கிரயம் இல்லாமலோ பரிதானம் இல்லாமலோ விடுதலை ஆவான் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தொடு. ஆமென். நீ இலவசமாய் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய். இலவசமாய் இயேசுவின் நாமத்தினாலே இலவசமாய் விடுதலை உனக்கு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. முடிந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிக்கட்டு. சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து உன்னை சுற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் மூடி இருக்கிறார். ஆவியானவரேன்னு சொல்லு. தலைமுறை தலைமுறையா என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்டத்துக்கு இந்த இரவு ஒரு முடிவு உண்டாகட்டும் என்று சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டு விடுவித்த கர்த்தர் அல்லவா இன்னைக்கு உன் பெருமூச்சின் சத்தம் கேட்டு விடுவிக்கிறார். நீ ஆவியானவருக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கத்தான் உனக்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து என்னை விடுவீங்கப்பா, என் குடும்பம் விடுவிக்கப்படணும், என் பிள்ளைகள் விடுவிக்கப்படணும். இந்த நாள் உடைய சமூகத்தில் நான் கெஞ்சுற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அக்கிரமத்தின் கட்டுகள் எல்லாம் உடையட்டு ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நுகத்தடிகள் எல்லாம் அழியட்டுன்னு சொல்லுங்க. அக்கிரமத்தின் கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு விரோதமாய் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அக்கிரமத்தின் கட்டுகள் உடையட்டும். பிள்ளைகள் வாழாத வண்ணமாய் ஆண்டவரே அலைந்து திரிகிறாங்கப்பா. இன்னைக்கு அந்த கட்டை உடைத்தருளும் ஆண்டவரே, உடைத்தருளும் ஆண்டவரே சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியானவர் இந்த காரியத்துல கிரியை செய்யணும்னு சொல்லுங்க. சத்தம் உயரட்டு. ஆவியானவர் கிரியை செய்யணும்னு சொல்லுங்க. பிள்ளைகள் தூர தேசத்துல போய் இருந்து கட்டப்பட்ட அனுபவத்துக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த புலம்பல் மாறணும் ஆண்டவரே. பிள்ளைகளை விடுவீங்கப்பான்னு சொல்லுங்க, விடுவீங்கப்பான்னு சொல்லுங்க. நீ ஜெபிக்க ஜெபிக்க வீட்டுல மறைந்து கிடக்கிற போராட்டங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. உன் பிள்ளைகளை மறைந்து தாக்கி கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. உண்மையாய் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நீ ஜெபிப்பாய் ஆகில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார். பரிசுத்த ஆவியாருடைய கரம் வீட்டுல இறங்குகிறது, வீட்டுல இறங்குகிறது. பிள்ளைகளுடைய சிரசிலே பரிசுத்த ஆவியாருடைய விரல் தொடப்படுகிறது. ஆமென்.
பரிசுத்த ஆவியானுடைய விரல் உன் பிள்ளைகளை தொடுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற இடத்தில் அசுத்தாவி இருக்க முடியாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்கும் போது அசுத்தம் இருக்க முடியாது. ஆமென். வாங்க பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகள் மத்தியில வாங்க ஆவியானவரேன்னு சொல்லுங்க. வல்லமையா இறங்கி வாங்க ஆவியானவரேன்னு சொல்லுங்க. நீங்க வாங்க ஆவியானவரே, நாங்க உங்க வரவேற்கிறோம், எங்களோடு கூட தங்குங்க ஆவியானவரேன்னு சொல்லுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவரே வாங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் ஆண்டவரே, இந்த ஜெபத்தோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாஞ்சியோடு கூட உம்மை வரவேற்கிற அழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். மறைந்து செயல்படுகிற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. இன்னைக்கு விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பரிபூர்ண விடுதலை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாட்சிகளை எழுப்பி கொடுப்பீராக. என்னை எங்களை தாழ்த்தி விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை காண செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.